ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் கடற்கரையில் கடல் அலை தடுப்பு சுவர் அமைக்க 9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 2 வருடங்களாகியும் பணி துவங்கவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு கடற்கரையோரம் கடல் அலை தடுப்பு சுவர் அமைக்க 9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் 2 வருடங்களாக பணி நடைபெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை மீனவர்கள் முன்வைக்கின்றனர். நம்ம இப்போ நிற்கும் பகுதி தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து முள்ளூர்துறை போகும் அந்த சாலையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த சாலை பழுதடைந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த சாலையும் அதே போன்று அருகில் இருக்கும் தடுப்பு சுவர் என்பது அமைக்க 9 கோடி ரூபாய் 2 வருடங்களுக்கு முன்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் 2 வருடங்களை கடந்த பிறகும் இதுவரையிலும் அந்த தடுப்பு சுவர் அமைக்கும் பணி என்பது இந்த பகுதிகளில் நடைபெறாத ஒரு நிலை இருக்கின்றன. இதனால் வரும் காலங்களில் அருகில் பார்க்க முடியும் இந்த சாலை என்பது முழுவதுமாக சேதமடைந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே சாலை என்பது சேதமடைந்த நிலையில் தற்காலிகமாக இந்த சாலை என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த தடுப்பு சுவர் அமைத்து அதன் பிறகு சாலையை மேம்பாடு செய்ய வேண்டும் என தற்பொழுது 9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் இதுவரையிலும் 2 ஆண்டுகளாக பணி என்பது நடைபெறாத நிலையில் தற்பொழுதும் பார்க்க முடியும். இதில் போடப்பட்ட கற்கள் வரையிலும் தற்பொழுது கடலுக்குள்ளே செல்லும் ஒரு நிலை என்பது காண முடிகிறது. தற்பொழுது கடல் என்பது அலையின் சீற்றம் என்பது ஆக்ரோஷமாக எழுந்து வருவதால் வரும் நாட்களில் தொடர்ச்சியாக இந்த கடல் ஓரத்தில் இருக்கும் இந்த சாலை என்பது முழுவதுமாக துண்டிக்கும் ஒரு அபாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை சார்ந்த நபர் விநாயகர் அவடம் கேட்போம். சார் வணக்கம். இந்த 9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் இதுவரையிலும் பணி துவங்காததுக்கு காரணம் என்ன சார்? தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக இந்த பகுதியில் கடலரிப்பு தடுப்பு சுவர் கட்டி சாலை வைப்பதற்காக 9 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2 வருடங்களாகியும் தொடங்கலை. நாங்கள் உடனே சென்னை தலைமை செயலகத்தை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களும் நானுமாக சேர்ந்து சென்று நெடுஞ்சாலைத்துறை செயலாளரை நேரே பார்த்து விஷயத்தை சொன்ன இந்த சாலை வேலை தொடங்கலைன்னு சொல்லி உடனே அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் உடனடியாக நெல்லை கோட்டத்தில் இருக்க ஜெயாராணி என்ற எஸ்சி மேடத்தை தொடர்பு கொண்டு என்னன்னு கேட்டவர் நாங்கள் 10 நாளில் அந்த வேலையை தொடங்கிடுவோம். ஆனால் இன்றைக்கு 6 மாதம் கழிச்சாச்சு. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேசி அந்த எஸ்சிகிட்ட பேசி 6 மாதங்கள் தாண்டி அந்த பணி தொடங்கலை. அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திரு ஹெரால்டு அவரும் இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி. அவரையும் பல வாட்டி தொடர்பு கொண்டாச்சு. எம்எல்ஏ நாங்கள் எல்லாம் பேசியாச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. உடனடியாக இந்த சாலையை சீரமைக்காவிட்டால் இந்த சாலை துண்டிக்கப்படும். இந்த சாலை துண்டிக்கப்பட்டால் இப்போ இது வழியாக செல்லக்கூடிய 15க்கு அதிகமான அரசு பேருந்துகள் நிறுத்தப்படும். தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்துக்கு இந்த வழியாக தான் செல்ல வேண்டும். தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்துக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் 4-5 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு இங்கே பணியை செய்ய ஒதுக்கப்பட்ட 9 கோடி ரூபாய்க்கு உடனடியாக கடலரிப்பு தடுப்பு சுவரையும் இந்த சாலையை சீரமைத்து இந்த பகுதியில் இருக்கின்ற மீனவ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நாங்கள் பணிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வரும் இந்த நிலையில் இனியும் காலம் தாழ்த்தப்பட்டால் வரும் நாட்களில் குறிப்பாக கடல் சீற்றம் என்பது ஆக்ரோஷமாக எழுந்து வருவதால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இந்த பகுதிகளில் ஏற்படும். எனவே உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த சாலையை ஆய்வு செய்து ஒதுக்கப்பட்ட 9 கோடி ரூபாய்க்கு பணியை துவங்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மீனவர்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.